உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம். உன் பிள்ளைங்க இருக்கு, பிள்ளைய பத்திக்காக வந்திருக்கியா? கால் விட்டுவா. தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் தேராகுமா, காலத்தில் அழியாத காவியம் தர வந்து மாபெரும் கவி வந்தனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். என்னம்மா கூப்பிடவே இல்லையே? நான் கையை இப்படின்னா இங்க இருந்து நானே வருவாரு, இப்படின்னா இங்க இருந்து. ஓம் ஓம் ஓம். சிவன் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு சிவன் கோயில். அதான் ஓம் நம சிவா சத்தம் கேக்குது. பையனுக்கு என்ன வேணும்? நல்ல புரிஞ்சுக்கா, உன் பிள்ளைகளுக்கு கல்வி ஸ்தானம் இவ்வளவுதான். இதுக்கு மேல படிச்சு வர்றது தெய்வத்தின் சக்தியால படிக்கணும். ஒரு பிள்ளைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பணமும் கொண்டு வந்து தாரேன், படிக்கவும் வச்சு தாரேன். போட்டு விட்டுருவோம், கால் விட்டுவா போ. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா. ஐயா, இந்த கல்விக்கு அர்த்தம் இருக்கா? எதுவும் இந்தா 9 நாள் கால அவகாசத்துல உனக்கு பணம் கிடைக்கும், உன் பிள்ளைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், எல்லாம் வெட்டியாகிட்டாரு. இப்போதைக்கு அவரை பத்தி பேச முடியாது, பிள்ளைக்கு மட்டும்தான் உத்தரவு. போயிட்டான். கர்மசாமிக்கு நாங்க உழைச்ச முதல் நிக்காம கடன் பட்டு வேதனைப்படுறோமே ஐயா, அதுக்கு என்ன வழி எங்களுக்கு? யாருக்கு? நல்ல விடல காலப்பா. மனைக்கு செல்லும் வீதியிலே அம்மாள் ஒரு அம்மன் கோயில் உண்டு. அதுல இருந்து 2.5 கிலோமீட்டருக்கு போனா நான் கர்ப்பராயன் தானும் உண்டு. உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், ஒரு குல தெய்வம் பெட்டி தெய்வமாக முன்னோர்கள் வணங்கி வந்த வீட்டு தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அது கண்ணை மூடிக்கிடுதப்பா, உனக்கு கண் திறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் பூஜை பரிகாரங்கள் செய்யவில்லை என்றாலும் எங்கும் புறப்படுகிற பொழுது வீட்டில இருந்து தெய்வ உத்தரவு போல் ஒரு சத்தம் கேட்கும், கவனி சத்தம். இப்ப அது இல்லை. அது என்னைக்கு நினைச்சோ அன்னையிலிருந்து என் தொழிலும் நின்று போச்சு, என் வருமானமும் நின்று போச்சு, என் வீடும் இருள் அடைஞ்சு போச்சு. வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்கும்ங்கிற எண்ணம் என் உள்ளத்துல இருக்கு. நடந்தது உண்மை, அந்த தடையை நீக்கி தந்துருந்தேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு மனக்குழப்பம் ஓடுது, அதையும் சரியாக்கி தெளிவுபடுத்தி வாழ வைக்கணும். அது நம்ம சொல்ல கேட்டுட்டா போதும், எல்லாமே ஒழுங்கா நடக்கும். அவங்க ஆத்தா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டான்னு நீ சொல்லுத, அதனால வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துக்கலாம். செல்லம் சீரழிக்கும். நல்லவர்க்கெல்லாம் இப்ப கடன் பட்டு மனவேதனையோடு இருக்க. உன் தொழிலை நல்லாக்கி தரணும், வேற என்னப்பா வேணும்? நான் சொன்னது பூரா உண்மைலாம். உன் தெய்வம் கண்ண முடியுது, வீட்டுக்குள்ள தீய சக்தி இருக்கு, குழப்பம் நடந்திருக்கு, பிள்ளைகளுக்கும் உனக்கும் மனப்போராட்டம் நடக்கும், மனைவியுடைய ஆரோக்கியமும் மனதும் உனக்கு ஒத்துழைக்காது, உன் வீட்டுக்காரங்களை கண்டா உனக்கே எதிரியா தெரியும். இப்படிதான் நடக்கு. இதுக்கு முடிவு என்ன? தண்ணி அடிச்சா தீரும். கால் வந்துட்டு வா. சரி வேண்டாம், வா. சரி வேண்டாம்.
நாளை காலையில என்னை பார்த்து போப்பா, எல்லாம் வெற்றி ஆகி தரேன், ஜெயிச்சுட்டாரு. நல்லா கர்மசாமிக்கு சாமி, என் வீட்டு ஆம்பளைக்கு கொஞ்சம் ஆரோக்கியமும் வேணும், கொஞ்சம் புத்தியும் வேணும். அப்படி ஒரு பொம்பளை கேட்கால. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு மகாராஜா? ஓய், நெல்லு மாம்பழம்ல எங்க இருக்காரு? என்ன வேலை பார்க்கறாரு? அப்படியா? என்ன புத்தி வேணும்? கால் வந்துட்டு வா. அங்க விடாம இங்க வந்து நிக்கிறேன். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நீ என்னடா அங்க நிக்கிற? உனக்கு கோயம்புத்தூரா? நீ நல்ல காலில் விடலையா, உன் மனசு அங்க போவல. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. வாமா மகாளி, அங்க இருக்கிறியா நீ? சரி. என்ன காரணம்? ஓஹோ. வாமா, வரலாம் வா. உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன், மகாளின்னு ஒரு அம்மா தாய் வாரா இருக்காளா? அதே மாதிரி நான் கற்பராய சாமியும் அந்த எல்லையில இருப்பேன். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன், 3 ஆண்டு காலங்கள் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மன வருத்தமும் குழப்பமும் நிலையில்லாத வருமானம் இல்லாத வேதனையும் குழப்பமும் நடக்கா. இதற்கிடையில உன் கணவருக்கும் அவங்களுடைய வார்த்தைக்கும் அடிக்கடி மனப்போராட்டம் நடக்கும். இந்த நிலையிலிருந்து மாற்றம் வேணும். இதுல மாறுபாடு எதுவும் நடக்கல. இது கிரகங்களால் உள்ள குழப்பம். இதை தீர்த்து தெளிவாக்கி தரேன். வேற உனக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வாமா, போனா பூனை ஆஃப் பண்ணுவேன். 3 மாத காலத்துல அந்த வழக்குல இருந்து உன் பையனை வெட்டியாக்கி தரேன். தைரியமாறு ஜெயிச்சுடுவோம். போய்க்கலாம். கர்மசாமிக்கு நாங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம், எங்க பணம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. யாருப்பா? பணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? மனைவியினுடைய உடல்நிலை பத்தி கேட்டு வந்தது யாரு? போன ஆப்படுங்க தூரத்துக்கு ஏறீங்க. கால் வந்துட்டு வரலாம். ஒரு வண்டிக்கு எத்தனை டயரு? 5 டயரு. நீ என்னடா வண்டி வச்சிருக்க? 4 டயரு உலகத்துக்கு தெரியும், 1 டயரு வெளியே தெரியுமாடா? எங்க வச்சிருப்ப? டிக்குக்குள்ள வச்சிருப்ப. ஏன் வச்சிருப்ப? ஒரு டயர் பஞ்சர் ஆயிட்டா ஊடால தூக்கி மாட்டிக்கிறதுக்கு. என்னல வண்டி விட்டு தனியலாம். கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த மனைவியுடைய உடல்நிலைகளை சரியாக்கணும்னா நரம்பியல் பிரச்சனையா மனவியல் பிரச்சனையா, இது ரெண்டையும் கொஞ்சம் குழப்படி பண்ணக்கூடிய மனநிலைகள்ல இப்ப இருக்கு. உண்மையா இல்லையா? மனநிலை பிரச்சனை தான் இருக்கு. அதனால அந்த மனநிலை பிரச்சனைகளை தீர்த்து தெளிவாக்கி தந்துருந்தேன், சரியாக்கி தரேன். உனக்கு தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்தையும் உருவாக்கி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு, அதையும் உருவாக்கி தரேன். உன் காலேஜ் சம்பந்தமான விஷயத்துக்கு இன்னும் 1 வருஷம் அவங்க மீட்டிங் போட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. அதை கூடிய வரையில உன் பையில க்ளோஸ் பண்ணி உன் அமௌண்ட்டை வாங்கி தந்துருந்தேன். கால்னு சொன்னான். கர்மசாமிக்கு செல்வம் கிடைக்கும், வியாபாரத்தை தொடங்கு, எல்லாம் வெற்றியா நடக்கும். கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை? எந்த பிள்ளை? உன் வீட்டுல இருக்கு. காரணம் அதான் சொன்ன, கல்யாணம் முடிச்சு கணவர்
இது திருத்தி கொடுன்னு சொல்லி ஒருத்தி கேட்டதுக்காங்க யாரும் பாரு. கோயம்புத்தூர் காக்கலையே வா பார்ப்போம். ஏக்கா அங்க வா. உனக்கு கோயம்புத்தூரா? எந்த இடம்? வீளமேடு. வீடம்பள்ளி அது எந்த ஏரியாவில் இருக்கு? சூலூர்ல இருந்து ரைட் சைட்ல போகக்கூடிய இடம். போகும்போது ஒரு குளம்லாம் தெரியுது, ஒரு காயல் மாதிரி. உங்க இடம் தானே? காலம் பார்த்தாச்சு. ஏன்னா அவுட்டூர்ல போகுது, ஒரு குளம் கணக்கு தண்ணி கிடக்கு, லைட் எல்லாம் போட்டு தக்கடி கோயம்புத்தூர் இங்க உங்களுக்கு தெரிய வேண்டாமே? தெரியணுமா வேண்டாமா? வரலாக்கா வா. உங்க ஊருக்கு போற வழியில ஒரு சிவன் கோயில் இருக்கா? உன் வீட்டு எல்லைக்கு அப்புறத்துல உள்ள தெருவில் ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்கு. ஊடால ஒரு பிள்ளையார வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுடைய இடம். உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், செய்வன தகடு இருக்கு. புரியுதா? 1.25 வருத்தங்கள் உன்னுடைய குடும்பத்துல பிரிவு, பிரச்சனை, சண்டை, சச்சரவு நடந்துகிட்டு இருக்கும். இது எல்லாம் நடக்கு. இப்போ உன் பிள்ளையுடைய வாழ்க்கை தொடருமா தொடராதா அப்படிங்கிற கேள்வி உன் உள்ளத்துல இருக்கு. அதனால வேற யாரையும் கொண்டு வந்து மடக்கி நம்ம பிள்ளைய தூர தூக்கி எரிஞ்சிட்டாங்களா, இல்ல சும்மா சண்டை போடணுங்கிறதுக்கு பண்ணிருக்காங்களா, எனக்கு ஒரு முடிவு தெரியணும்னு நீ கேட்க வந்திருக்கியா? கால் நிறுத்துவான். துண்டு துண்டுல துண்டு, துண்டு துண்டு துண்டுல துண்டு. வரலாம். நெஞ்சிலே அன்பு வைத்து நாவினில் பொய்யை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. ஒரே பாயிண்ட். பொம்பளை பிள்ளைக்கு அவன் புரிதான் கொண்டு வந்து சேர்க்கணுமா வேண்டாமா? சேர்த்தணும். உன் புள்ள பிடிவாதம் பிடிக்காது, அதை பத்தி நீ என்கிட்ட எதுவும் பேசுறியா? உன் பிள்ளையுடைய குற்றம் இருக்கு. அவங்க இப்ப ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கான், ஆனா இவா போக மாட்டேதான். அப்போ அடி வாங்க வேண்டியது யாரு? இவன் தான். யார்கிட்ட அடி வாங்கணும்? ஏன்கிட்ட. சரியா? கால் வந்துட்டு 2 கூட்டு கொடுப்பான். தேவுள்ளைக்கு அவளை திமிரா நம்ம பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தா கட்டி கொடுத்த இடத்துல கரெக்டா இருக்க வேண்டாம். என்னென்ன பெரிய என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிய. வா. பொம்பளைகளுக்கு வந்து ஆசை அதிகம். அதுக்காண்டி ஆசை இல்லாத மனிதன் எங்க இருக்கா? ஒருத்தன் பாக்கெட்ல பணம் இருந்தா தூங்கும்போது எடுத்துடக்கூடாது. என்னடா தம்பி பெட்டியில பணம் இருந்தா எடுத்துடக்கூடாது, எடுக்கும்போது வந்துருச்சான்ட்ட என்கிட்ட கேட்டு எடுக்க வேண்டியதானே? உழைச்சது எனக்கு மட்டும் தானே தெரியும். சல்லுன்னு விழுவான். இவனுக்கு சொல்லுன்னு பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? அதனால வந்தவர் தான் இது. கால் வந்துட்டுவான். நம்ம சொன்னா யாருமே கேட்டா வரலாம். முருகா, பெரிய கதையை கொண்டு வந்து காட்டுதீங்களே, இது தப்பு இல்லையா? போன் அடிக்கடி பேசுதே, யாருக்கு பேசுதுன்னு கேட்கிறான். என்ன பதில் சொன்னா? புடுங்குற வேலைக்கு போறான். வேற புரியுதா? வா. வா. வேலையே இல்ல, ஆனா இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல வரைஞ்சிட்டு இருக்கேங்க, நான் போயிட்டு வரேன். அவளை செருப்பால் அடிச்சு வீட்டுல போடுறேன். போடு, நல்லா இருக்கு. அந்த பேவுள்ளி அடுத்த வாரம் பேசுவோம். வா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை வேலை தொழில் சம்பந்தமாக. என்னடா வேலை தம்பி? புரியலையே. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம்,
உண்டாவதென்றே சொல் என் தோழா. பாட்டு என்ன படம் தெரியாது. புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் நடித்த நாடோடி மன்னன். கவிஞர் லக்குமணதாஸ் அவர்கள் எழுதிய பாட்டு, சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடம். புரியுதா? நான் ஒளியுமா நடத்துறேன், போயாம உங்களுக்கு சொல்றதுக்கு. ஏன் இதை சொல்லுதேன்? இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. இவன் தொழில் வச்சிருக்கிறான், பனியன் கம்பெனி, உழைக்கிறான், ப்ராடக்ட் பண்றான், பணம் வந்து சேராது. உண்மையா இல்லையா? இதுக்கிடையில அந்த உழைப்புக்கும் அந்த அறிவுக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்ப புதுமையா அவனுக்கு தொழில் ஆரம்பிக்கணுமா? லாபம் அடுத்தவங்கிட்ட போட்டு இருக்கு. இதை நான் சரி பண்ணி உங்களுக்கு நிலையான வருமானத்தை உருவாக்கி தரேன். நீயே ஒரு ப்ராடக்ட மீண்டும் தொடங்குறதுக்கு வழியும் வகுத்து தரேன். கால விட்டுவான். பட்டத்திலே பதவி கிட்டுவதே இல்லை. கண்ணமுடுறா தம்பி, விளையாட்டு இல்லை. வினையாக என்னை நினைத்து நினைத்து தியானம் பண்ண பார்க்கலாம். இந்தா தொழில் தொடங்கும், நிலையான வருமானம் பெருகும், உன்னுடைய தீய நேரங்கள் விலகியாச்சு. நல்லா பணம் சேரும்பா. அடுத்து பாப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஈரோடு எல்லை ஈரோடு. உட்காருடா, நான் கூப்பிடுறேன். ஏன்டா கவலைப்படுறேன்? நான் இருக்கும்ல. ஈரோடா வெட்ட வெளிக்குள்ள போகுது. ஊரெல்லாம் கடந்து இருப்போம். உங்க கிராமம் சிட்டிக்குள்ள இருக்கு. ஏன் அப்போ குதிரை அங்க போகுது? ஈரோடு எல்லைக்குள்ள இங்க வாங்கினே. உங்களுக்கு ஈரோட்டுல எங்கண்ணே? பார்டர். ஈரோட்டு எல்லையை தாண்டி சரிதானா? அக்கா உங்களுக்கு, உங்க அம்மா உங்களுக்கு தான் உத்தரவு. இல்லைங்க பேராளி, இல்லைங்க கால விட்டா. முருகா, எப்படியாவது அதை செஞ்சு கொடுத்துருப்பா. என்னப்பா வேணும்? இடத்த விற்கணும், அவ்வளவுதானே விஷயம். ஆகாது, ஒரே வார்த்தையில பதில். அதனால என்ன செய்வோம்? கால் அனுப்பலாம். முதல்ல உத்தரணும் வந்தாச்சு. அதுக்கு பிறகு என்னத பேச? சீல் வச்ச டாக்குமெண்ட் 2 இருக்கு. அது போக குஜரா எழுத ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்கு. அந்த 2 டாக்குமெண்ட் இருக்க. அந்த இடத்துக்கு ஒரே டாக்குமெண்ட் 2 டாக்குமெண்ட் இருக்குடா. வேற யாரும் எதுவும் போட்டிருக்காங்களா? பார்த்துக்காங்க. டாக்குமெண்ட்டை பார்த்து என்கிட்ட கொண்டு வா, நான் பார்க்குறேன். சரியா? 1 2 3 வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். 3 மாத காலம் அவகாசம் உண்டு. ஜெயிப்போம், போயிடலாம். இப்போதைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு உத்தரவு இல்லை. அடுத்த உத்தரவுல பேசணும். போயிட்டோம். பிள்ளைய பத்தி எதுவும் கேட்கணுமா? வரலாம். முருகா, ஏன் நீ வந்து நிக்கிற? வாப்பா, கால் விட்டு வாப்பா. சங்கம் வளர்த்து தமிழ் நீ அல்லவா. என்னென்ன வேணும்? அம்மா வந்துட்டா. என்ன வேணும்? எது வேணாலும் சொல்லுக்க. அங்க உட்கார்ந்துருக்கேன். உன் தேவையை நான் சொல்லணும். நீ கேட்கிற வரத்தை கொடுக்க முடிட்டேன். என்ன வேணும்? கண்ணை மூடு. அக்கா நல்லா இருக்கியா? ராமன் ஒரு புறம், சீதை ஒரு புறம்,
ராமர் வனவாசம் போனதை பத்தி கதையை படிச்சிருக்கியாப்பா? நீ அந்த வனவாச ஸ்ரீராமர்டா. உன் குடும்பம் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம்னு தத்தளிக்கிறடா. கால் வந்துட்டு வா மகனே. ஆனா ஒன்றும் தெரியாத என் அப்பாவி இவா குற்றவாளி ஆயிட்டாடா உன் குடும்பத்துக்கு. உண்மையா குற்றவாளி ஆயிட்டா. இந்த கிழவிய உயிரோட விட மாட்டேன். அவ இருக்கிறத நீ முன்னேற மாட்டல. உன் கூட வாழ்ந்ததால் போதும் அப்படி சொல்லிவிட்டாடா. கால் பாக்கா போயிட்டு வா, நீ போயிட்டு வா. பரமசிவம் சுகமா இருக்காரா? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து குடும்பம் குட்டியோடு என்னைய பார்க்க வச்சா போதுமா? ஆடி அமாவாசை அது வர கால அவகாசம் இருக்கு. இடைப்பட்ட காலத்துல முட்டு, அதுக்கு கீழே வலி பாதிப்பு வந்துருக்கும். வந்துச்சா? மாத்தி தந்துடுறேன், பொறுமையா இரு. வெற்றியாக்குவோம், படிப்படியா காப்பாற்றுவோம். செய்வதை வச்சிருக்கு, மாத்தி தாரேன். நல்லா சரி. எப்படி எப்படி பொருள் இருக்குன்னு எந்த பேர் சொன்னா எடுத்தியா நீ? கனவா? கொஞ்சம் மண் எடுத்து தருவான், புரியுதா? உள்ள இருந்து எடுத்து தருவான், மண் எடுத்து தருவான். அப்படி இல்லைன்னா நீங்களாம் கண்ண முடி பயனாரா அப்படியே இருந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புது சட்டியை பொதிச்சு வச்சு உனக்கு எடுத்து ஏமாத்தி தருவான்டா. நம்பாத மகனே, நம்பாத. இந்தா வழி வகுத்து தாரேன், என்னை வந்து பார்த்துக்க போ. இன்னொரு 3 முறை என்னைய பார்க்கலாம். கர்மசாமிக்கு தாராபுரம், 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 தாராபுரம். அன்பினாலே வந்த நிலை துன்பம் என்னும் பாசவலை. பாசவலை படம் எம்.கே. ராதா நடிச்ச படம். என்னப்பா செய்யணும்? என்னப்பா? சரி, கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். 3 பேர் ஒரு வே பண்ண மாட்டான். வரலாம். நீ வந்த உடனேயே கொடிகாத்த குமரன் வந்து இருக்கிறார். கொடிகாத்த குமரன் யாருப்பா? பரமசிவம் கிடையாது. கொடிகாத்த குமரன் யாரு? நம்ம தேசிய நாட்டுல திருப்பூர் குமரன். உன் சொந்த ஊரு? தாராபுரத்துல இருக்க பூமியை வித்து தரணும். 2 பேர் 3 பேர் மொத்தம் கையெழுத்து போட வேண்டி இருக்கு. 3 பேரும் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. அதுல ஒரு இடத்த நான் வித்து தரேன், இன்னொன்னு விற்கிறதுக்கு 9 மாதம் டைம் ஆகும். என்ன செய்யலாம்? கால் வந்துட்டோம். வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, பின்னோர்ப்பு மன்னவா மூண்டகதை சொல்லவா. வெற்றிவேல் முருகனுக்கு இந்தாடா எல்லாமே விலை பேசு. கூட இருந்து முடிச்சு தரேன், உன் கடனை சேர்த்து தரேன். 3 பேர் கையெழுத்து போடணும்னு சொல்லிருக்கேன், நீ 2 பேர் பத்திரம்னு சொல்லிருக்க. கடைசியில பாப்ப யாரு? நான் தான் ஜெயிப்பேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கோபி, கோபி எல்லை, கோபி எல்லை யாருப்பா? கோபிச்செட்டிப்பாளையம் எல்லை. கோபிச்செட்டிப்பாளையமாக்கா? பொய் புழுதிய கோபி எந்த ஊரு தம்பி? எந்த ஊரு? கரெக்ட். டிங் வா. அந்தியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன மாடி வீடு இருக்கும், நம்பியூர். அதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல மாடி வீடு இருக்கும். அதுல இருந்து உள்ள போனா கர்நாடகாவுக்கு போகக்கூடிய பாதை வரும்.
வருத அந்த எண்ணெயில முக்கில பார்த்தா நான் கர்ப்பசாமி இருப்பேன், இருக்கனா கால் வந்துட்டு வா. மூன்றாண்டு காலங்கள் நிறைய பணங்கள் நஷ்டமாகி தொழில் பார்க்க முடியாத வேதனையாகி குடும்பத்துக்குள்ள பிரிவும் மனவேதனையும் அடைந்து வந்திருக்கிறார். இப்போதைக்கு இழந்த பணமும் வேணும், அடுத்த தொழிலை பார்க்கக்கூடிய நல்ல வழியும் எனக்கு வேணும். அதனால கருப்பசாமி சட்டப்படி நான் யார்கிட்டையும் மாட்டாம என்னை காப்பாத்தி கொடுன்னு கேட்கிறேன். அதனால கால் வந்துக்கலாம். நமச்சிவாயம். வேற என்னப்பா வேணும்? நான் சொன்னதுதான் நீ ரெண்டாவது சொல்லுத. என்னடா பிள்ளை கண்ண முடுறா. ஓ இந்தா என்னை நினைத்து இந்த கனியை கொண்டு வீட்டுல வை. நிறைய தொழில் வரும், பணம் நிறைய வரும். அதை தனியத்தான் பேசணும். நாளை காலையில் என்ன பார்த்து போயிட்டு போ. கர்ப்பசாமிக்கு வாமா கால் விட்டு வா. வண்டல் நிலம் போல் பிளவுபட்ட குடும்பத்தை கேட்க வந்த மங்கை. என்னக்கா என்ன வேணும்? பொய்யும் நிறைய இருக்கு, பொய்யும் நிறைய இருக்கு. கால் வந்துட்டு வா. பறவை அதெல்லாம் அங்கேயா கேட்போம். வந்து உட்காரலாம். உன் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. அதுல உனக்கு வருமானத்தை வளர்த்து தாரேன், செம்மையாக்கி தாரேன். சரியா? இந்தா கடன் தீரும், புண்ணியம் அடைந்து ஆனந்தமா வா. 3 முறை என்னைய பார்ப்பா. வெற்றியா? கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு கிருஷ்ணகிரி 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 பக்தரான கிருஷ்ணகிரி. அவங்க சேர்ந்து வந்திருக்கியா தனியா வந்திருக்கியா? என்ன வேணும்? கால் வந்துட்டாடா. அப்படி ஒன் சைடா வலி இருக்குமே, அப்படி கீழே வர வீக்க வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமே, அப்படி துரத்தும் பொழுது மேலே கிளிமா ஏறி வலிக்குமே, வலிக்கா? குடல் இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி ஒன் சைடு வளர்ந்துருக்கு. சரிண்ணா? ஸ்கேனை பார்த்தேன், எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனியோ? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக போறியா, பிரைவேட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறியா? பார்த்துருவியா? கால் உன் பையனுக்கு இறனியா? இந்த பெரிய விஷயமா இது? சரியா இருக்குதானே? உன் பிள்ளைங்க கூட்டு வந்திருக்கு. வாங்க காலை கொண்டா. கை கொடுத்துக்கா. என் கையை பொறுத்துக்காரா? கண்ணை முடிக்கா. உயிர் விதானத்தை இன்னும் அந்த குடல் தொடவில்லை. இது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான். ஈஸியான ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன்ல இவன் நல்லா இருக்கும். கவலைப்பட அவசியம் இல்லை. நாட்டு வைத்தியத்துல குணமாக்கிடலாம், வீட்டு வைத்தியத்துல குணமாக்கிடலாம்,
அப்படின்னு கற்பனை பண்ணா வளர்ந்து வீங்கிரும். புரியுதா? உடனே ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றித்தாரேன், நல்லா இருக்கிறோம். இதுக்கு செய்வதை வச்சு வர வேண்டிய அவசியம் இல்லப்பா. உள்ள பாசத்துல எனத்தையாவது கற்பனை பண்ணிக்கிறாரு. ஒன்றுமில்லை. பக்கத்துல வா. கோர்ட்டு பிரச்சனையே பௌர்ணமி அடைக்கு பேசணும். இப்ப இந்த பிரச்சனையை தீர்த்துருவோம். சந்தோஷம். போட்டா கர்மசாமிக்கு வாமா வா. கொண்டு போயிடாதீங்க. நரம்பியில போய் பார்த்தோம், நார்மலா இருக்குன்னுட்டாங்க. என்ன தலைய பக்கத்துல போய் ஆராய்ச்சி பண்ணோம், ஒண்ணும் இல்லை. எலும்புகளை போய் ஆராய்ச்சி பண்ணோம், ஒண்ணும் இல்லை. இத்தனையும் ஒண்ணும் இல்லை, நார்மலா இருக்கு. ஏன் இந்த நிலைமை? ஆனா ஏன் இந்த நிலைமைன்னு பார்த்தேன். உன் மகனை உள்வோட்டத்தை போய் பார்த்தேன். உள்ளுக்கு ஒரு அமிலம் சுரந்துகிட்டு இருக்கு. புரியுதா? உள்ள ஒரு அமில சுரப்பி அளவுக்கு மீறி சுரந்துகிட்டு. அந்த சுரக்கின்ற தன்மையால் இந்த தசை வீக்கம், நரம்பு நாளங்கள்ல அழுத்தம். அதை சுரக்க விடாம நிறுத்தி தந்ததும் உங்களை நல்லா ஆயிடும். அடுத்த உத்தரவுடி காலன்டாடா கக்லி புக்கடி காலன்டாடா பேரப்புல உன்னை குணமாக்கிடுவோம். என்னடா உட்கார், நல்லா உட்கார். இந்தா தாத்தாவை நல்லா நினைச்சுக்கா, இந்த கனி சாரை குடிச்சுக்கா, சரியாயிருவேன். நீ தொடாதம்மா. என்ன கருப்புசாமி? சிந்தாமக்குடி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தேய்ச்சி குளிச்சுக்கா. அப்படி மெல்ல மெல்ல வீக்கம் குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஒண்ணுக்கு நிறைய போகும், வெளிக்கு நிறைய போகும். பிடிச்சிக்கணும். ஓகே, இது எனக்கு வேண்டாம் மகளே. கர்மசாமிக்கு வெற்றியோடு காப்பாற்ற. ஓசூர் எல்லை, ஓசூர் எந்த ஊருமா உனக்கு? ஓசூராடா உனக்கு? சரி வா வா உட்காந்து விபூதி வாங்கிட்டு போ. கால் கூப்பிடவே இல்லை. வா வைக்கிறான் பொடிய கலக்குறான். என்னம்மா வேணும்? உன் பையனை பத்தி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தேன். உலகம் சுற்று வாலிவாதன். என்ன வாலிவன்? உலகம் சுற்று வாலிவன். அவனுக்கு படிப்பு மண்டையில ஏறதை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவன் மண்டையில நிறைய இருக்கு. அல்ல அவனால உனக்கும் தலை சுத்தும், எல்லாத்துக்கும் டென்ஷன் தான். அவன் மனதை சுத்த விடாம நிறுத்தி தந்தா போதுங்களா? கால் வந்துடும். ஆடுகின்ற சக்கரமே, நான் நில்லென்று நிற்கும் இடத்தில் நிற்பாயாக. ஓ வா. படிக்க வைக்கிறேன், மனதை திருத்தி தாரேன், வெற்றி அடைப்பான். கால் வாடா தம்பி.
நீதியே நீ இன்னும் இருக்கின்றாயா, நீயும் அந்த கொலைக்களத்தில் மாண்டு விட்டாயா. என்ன நீ வந்தோன்னு இப்படி ஒரு பாட்டு பாடுதேன்? என்னடா தெரியலையோ? உனக்கு என்ன தேவை இப்போ? கண்ண மூடு. நீ வந்து உட்கார்ந்தாலே என் குதிரை நீதிமன்றத்துக்கு போகுது, புரியுதா? அதனால நீதிமன்றத்துல இருந்து ஒரு தொடர்பு வரும் அப்படின்னு உத்தரவுல இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கடன்கள்லாம் வர்றதுக்கு காரணம் உன்னுடைய தொழில் நஷ்டம் தான். இது இயற்கையானது. ஆனா உடல்நிலை கோளாறுக்கு மட்டும் காரணம் சில தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல் உன் மனைக்குள் உண்டு. அதனால உடல்நிலை மனநிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அடுத்த விழிப்பில்லாத நிலையில இப்போ லாக்காயிருக்க. இதுல இருந்து மீட்டி தந்தா போதும்லாம். கால் வந்துட்டான். யானை வருது. எங்க இருக்கு? யானை முகம் கொண்ட இறைவன் விநாயகர் எங்கடா இருக்காரு? கோயில் இருக்கா? சரி, இந்தா இந்த கனிய வீட்டு வாசல்ல துணியில தொங்க போட்டுக்கா. இந்த கனிய பூஜையறையில வச்சு கும்பிடு. மனதும் வெளிப்படையும், துயர அலைகளும் தீரும். இந்தா உன் கடன் தீரதுக்கு என் பணம் உனக்கு உதவியா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. தொண்டைமான் புதுக்கோட்டை கொண்டவான தொண்டைமான் புதுக்கோட்டை கொண்டவர். டேகப்பா 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 டேகப்பா. கல்யாணம் முடித்து நல்ல புதுமை நல்லா கேட்டுக்கணும். எல்லாரும் கவனமா கேடு. கல்யாணம் முடித்து குடும்பத்துக்குள் மன அமைதி குறைவும் மனவேதனையும் அடைந்து வந்திருப்பவர் யார்? யாருக்கு கல்யாணம்? இது யாரு? இன்னொன்னு யாரு? வாங்க பாப்போம். உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? எங்க வீட்டாக? இது யாரு? உங்களுக்கு உத்தரவு இல்லை, இவங்களுக்கு தான். அங்க நில்லுங்க. உங்களை எங்கேயும் பேர வேண்டாம், நீ நிக்கலாம். உள்ளுக்கு நடங்க. வாடா வா, சோமா இருக்காடா. ஏய், என்னம்லாம் பழக்கம் வச்சிருக்கடா? கையெல்லாம் நடக்குது. இன்னொரு கால வந்துட்டு வா. ஆசை கிளியே அனார்கலி, இவனுக்கு ஜாதகத்தை போய் பாத்தீங்களா? டைம் சரின்னு சொல்லியிருப்பாங்களா? இவனை வச்சு சில விசாரணைகள், குழப்பங்கள்லாம் வரக்கூடிய நிலைமைகள் இருக்கு. என்னடா அதுக்கு காரணம் என்ன? கூடா நட்பு கேடாய் முடியும். இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். மனநிலைகளை திருத்தி தாரேன், தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? வருத்தப்படுவீங்க, ஓப்பனா சொல்லிடுவேன். உனக்கு படிக்க மனசு இருக்கா? ஏன் போகல காலேஜுக்கு? படிப்பியா? என்ன நீ இவனை படிக்க வைக்கணும்ல? நடக்காது. காரணம் வேலைக்கு அனுப்பு. வீணா பணத்தை செலவழிச்சு
அவனும் போய் கட்டு டிங். தம்பி வாடா, உன்னுடைய நண்பர்களால் உனக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும், சட்டப்படி விசாரணைகள் ஏற்படும், சில குழப்பங்கள் லாக்காகுற, அதிலிருந்து உன்னை காப்பாற்றணும், வெற்றியாக்கி தரேன். தாப்பனும் நீ எதிரியாக மாற வேண்டிய விதி இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. மனதை அடக்கிக்கொள். வேற என்ன வேணும் உனக்கு? அப்படி கேளு என் பிள்ளை. இந்தா உன் கடனை தீர்த்து தரேன், பணத்தை வாங்கி தரேன், மெட்ராஸ் போகணும்னு சொல்லுவான், அனுப்பிடாத. போகணும்னு சொல்லுவான், அனுப்பக்கூடாது. கர்மசாமிக்கு புதுக்கோட்டை எல்லை தாயும் மகளும். தாயும் மகளும். நான் பெண்பால் சொல்லிருக்கேன், பெண்பால். தாயும் மகளும். ஆமா, தாயும் மகள். நீங்க புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை தானே? சந்தேகமா எதுவும்? அது யார்? தந்தை யாரா? கால் அனுப்பிச்சாங்க. என்ன வேணுமா? என்னப்பா வேணும்? அது ஒண்ணுதான் கேள்வியா? பொறுமை, அது ஒண்ணுதான் கேள்வியா? இப்ப அது இல்லாம தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையா? பின்ன அதை பார்த்து என்ன செய்ய போறீங்களா? கையெடுத்து கும்பிடணும். என்னையை கும்பிட்டுக்கா. ஏன் சொன்ன என்னையை கும்பிட்டுக்கான? நான் யாரு? உனக்கு குலதெய்வம் நான் தாண்டா கருப்புசாமி. அங்க ஓரத்துல ஒரு திருப்பா பேச்சு தாய் காளியம்மை. இந்த மூணையும் நீ கும்பிட்டுக்கிட்டா உன் குலதெய்வம் விஷயம் ஓகே. இப்ப 3 வருட காலமாக தொழிலில் மன வருத்தம் இருக்கும், நிறைய பண நஷ்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு வார்த்தைகளும் மனதுல ஊசியை கொண்டு குத்துறது மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப இருக்கிற இடத்த மாத்தணும் அப்படிங்கிற சிந்தனை மண்டையில ஓடும். இதுக்கு கிரகமா நிலைமையான தெரியாம கிடந்து முட்டிக்கிட்டு அலைவீங்க. இதுதான் உண்மை. கால் வந்துட்டுவாங்க. ஓ, போனா பண்ணுவியா? பக்தர்களுக்கு மட்டும்தான் சொல்லிருக்கணும்னு நினைச்சுக்கலையோ? இருக்குங்கிறதுனால தான் மாத்தணும்னு சொல்றேன். புரியுதா? இவ்வளவு நீட்ட தகடும் மண்டை ஓடும் சுடுகாடு சாம்பலும் ஓதி எரியப்பட்டிருக்கு. பன்றி பன்றி வருது, பன்றி அந்த எல்லையில கிடக்கு. இதனால இந்த நிலைகளை நான் மாத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். இவன் வாழ்வுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருவோம். சரிண்ணா? வேற என்ன வேணும் உனக்கு? படிச்சு நீ உத்தியோகத்துக்கு போயிருவ, சந்தோஷமா இருக்கு. பையனை கூட்டுவா, ஜெயிச்சு தாரேன், நேத்திருதேன், இந்த அப்படி பணம் தாரேன், கண்ண மூடு. ஐயனே குபேரா, இந்த புண்ணியமடை வாய் மகனே, பக்கத்துல வந்து வாங்கிக்கலாம். அண்ணன் தம்பி உறவு முறை கிழிந்ததம்மா கிழிந்ததம்மா. பாட்டு நல்லா இருக்கானே? ஏமனே நல்லா இருக்கு. யாருக்கெல்லாம் கிழிஞ்சுதானே இருக்கு? அவங்கள நம்பாதப்பா. நீ உழைச்சிக்கா, நீ விளைச்சிக்கா, உன் கொண்டாட்டிலே காப்பாத்துப்பா. தாத்தா சொன்னது தப்பா? நியாயமா இல்லையா? சந்தோஷமா இருக்க. அதுக்கு வேற வழி பண்ணி தரேன். நாளை காலை என்னை பார்த்துப்போம். கர்மசாமிக்கு நல்ல பாட்டா. தாயும் மகனும். புதுக்கோட்டை எல்லை தாயும் மகனும். இந்த பையனுக்கு சட்டையெல்லாம் துவைச்சு கொடுக்க மாட்டீங்களா? அவன் இப்படி அழுக்காக்கிடுவானோ? அப்படியா? என்ன வேலை பார்க்க? அப்படியா? கால் அனுப்புவான். பக்கத்துல பக்கத்துல வாடா. காது கேட்காம உட்கார்ந்து இருக்கிய.
கல்யாணம் முடிச்சால எங்க இருக்கா பொண்டாட்டி? எங்க இருக்கா? ஏன்? ஆ, அதுல இருந்தாவா அவர்தான் பொண்டாட்டி. உங்க அம்மாவுக்கு தாப்பல் கணவன் இல்லை, உனக்கு மனைவி இல்லை. விதி எப்படி விளையாடுகிறது? புரியுதா? கணவன் கால் ஒன்று, நீ உட்கார், நீ கால் ஒன்று. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு. முன்னால வரலாம். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியோடு இவருடைய கெட்ட நேரம் முடியுது. ஐப்பசிக்கு பிறகு இவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுப்போம். அதுல இவருடைய உடல்நிலைகளும் நல்லாகும், இவருடைய தொழிலும் நல்லாகும். இப்போ மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லாம கொஞ்சம் குழப்பமான நிலைகள்ல உட்கார்ந்துருக்கான். அதை சரியாக்கிட்டாங்க. என்ன, யார்கிட்டையும் கடன் கொடுக்காத, பணம் கேட்பாங்க கொடுக்காது. அதை ஏன் சொல்லாம விட்டுருக்கேன்? மனநிலை குழப்பம் கொஞ்சம் விட்டு பிடிப்போம், சரியா? அதனால தான் நான் சொல்லலை. நான் நிற்கும் போதே சொல்லலை, கையெல்லாம் நடக்குது, என்னடா பழக்கம் வச்சுட்டு நிற்கலையா, கொஞ்சம் விட்டு பிடின்னு சாமி சொல்லிட்டாரு. பொறுமையா இருக்கா, ரொம்ப குடிக்க கூடாதுப்பா, தட்டி கொடுங்க. உனக்கு புரட்டாசி 23ஆம் தேதி வரை டைம். கடனத்துக்கு ரூபா வந்துட்டேன் போ. நீதிமன்றத்தில் வழக்கு கால் ஒன்று வரலாம். அம்மா அப்பா சொத்து எல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு முறையா கிடைச்சுதா? கிடைக்கல. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் யார் வச்சிருக்கா? உங்களுக்கு தாரமுங்கிறாரா? உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறாரா? இப்ப என்ன செய்வோம்? நீதிமன்றத்தில் என்ன வழக்கு? கோர்ட்ல போட்டுருக்கிய கால விட்டுறாங்க. அக்கா உட்காரு. மானும் தவித்து வாடுது, உன் பணமெல்லாம் வந்து கிடைச்சிரும்பா. புரியுதா? சில டாக்குமெண்ட்டுகளை அடமானம் வைக்கணுங்கிற நிலைமைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அவைகளெல்லாம் நான் மீட்டு தந்துடுறேன். உன்னுடைய பெற்றோர்களுடைய சொத்து உனக்கு உரிமையாகும். ஆனா அதுல நீ கொஞ்சம் பணம் கொடுத்து தான் அதை நீ மீட்டணுங்கிற நிலைமை இருக்கும். அதுல சில பகைகளும் தோன்றும். அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திருந்தா போதுங்களா? காதல் வச்சுருவான். வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. போத்தி கெட்டிக்கார பையன். வாடா மலரி நீ வாராய். இந்தப்பா எல்லா வெற்றியும் கிடைக்கும். இந்த மாலைக்கு 50% பவர் உண்டு. முதல்ல பாதியை ஜெயிச்சு என்கிட்ட வந்து அடுத்த வெற்றி மாலை வாங்கிக்குவான். ஆனந்த அடைவாயப்பா. கர்மதாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை ஒரு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டேன். அது ஏன் பாதியில் நின்றது? பாத்தே எக்கா, இது யாரு? சிரித்தேன், பக்கம் வர நினைத்தேன், உன்னைத்தான் தேரென நினைத்தேன். என்னடா தம்பி, என்ன செய்யணும்? அவங்க என்ன வேலை பார்க்க போறாங்க? கம்பெனிலேருந்து கால் பண்ணி எடுத்தாங்க. ஆனா அப்படியே கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார். என்னைய மட்டும் நினைச்சுக்கா, நல்லா கரெக்டா நினைச்சுக்கா.
உன்னை வழக்குல மாட்டி விடுவதற்கும் ஆக்சிடென்ட்ல உனக்கு ஆபத்து நடப்பதற்கும் ஒருவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். யூடியூப் ஆப் பண்ணு, இந்த வாசகத்தெல்லாம் கட் பண்ணு.